வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் 2021லயும் ஏப்ரல் 2023லயும் இதே சேம் ப்ராப்ளம் 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? On 31st March 2006, the balance sheet of H Limited and its subsidiary S Limited stood as follows. பாருங்க, பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கிரெடிட்டாஸ் இருக்கு. அசெட் சைட் பாத்தீங்கன்னா பிக்சட் அசெட் 75% ஷேர்ஸ் இன் எஸ் லிமிடெட், ஸ்டாக், அதர் கரண்ட் அசெட். இப்போ பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அக்விசிஷன் டேட்டும் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, draw a consolidated balance sheet as at 31st March 2006 after taking into consideration the following information. H Limited acquired the shares on 31st July 2005. பாத்தீங்களா, இதுல வந்து என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு வந்து ஷேர்ஸ் அக்வயர் பண்ண டேட் கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இதுல ப்ரீ அக்விசிஷன் எத்தனை மந்த்ஸ், போஸ்ட் அக்விசிஷன் எத்தனை மந்த்ன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, S Limited earned profit of rupees 45,000 for the year ended 31st March 2006. இதுல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஃபார் த இயர்னே கொடுத்துட்டாங்க. அதாவது இது கரண்ட் இயர் ப்ராஃபிட்னு அர்த்தம். ஓகேவா? இங்க பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிறது 55,000, ஆனா கரண்ட் இயர்ல ஏர்ன் பண்ணது 45,000. அப்ப ஓப்பனிங்ல ஒரு 10,000 இருக்குன்றது தான் அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, அசியூம்ஷன் இல்ல, இது வந்து ஓப்பனிங்ல 10,000 இருக்கு. அதுக்கப்புறம் 45,000 ஏர்ன் பண்ணதுனால க்ளோசிங் டேட்ல நமக்கு 55,000 இருக்கு. ஓகேவா? இன் January 2006, S Limited sold to H Limited goods costing rupees 15,000 for rupees 20,000. On 31st March 2006, half of these goods were lying as unsold in the godown of H Limited. பாத்தீங்கன்னா கூட்ஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க H Limited S Limited குள்ள. பாத்தீங்கன்னா கூட்ஸோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 15,000. அது எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்காங்கன்னா 20,000. அப்ப ப்ராஃபிட் வந்து 5,000 இருக்கு. ஆனா அந்த கூட்ஸ் பாத்தீங்கன்னா கோடவுன்லயே இருக்கு. எவ்வளவு கூட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா half of the goods தான். அப்ப அந்த ப்ராஃபிட் 5,000ல அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் half வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? இதுல வந்து சேல் பிரைஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 20,000 சொல்லிட்டாங்க கூட்ஸோடது. அதோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னா 15,000. அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு, 5,000 இல்லையா? அந்த 5,000 ப்ராஃபிட்ல half of the goods வந்து சேலே பண்ணல, அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அன்சோல்டு அப்படின்னா அது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் நம்ம கிட்ட இருக்கும். அப்ப 5,000ல half எவ்வளவு அப்படின்னா 2,500 அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். நம்ம கால்குலேஷனே போட வேண்டாம், ஓரலாவே எல்லாமே போட்டுடலாம். ஓகே, எஸ், இப்ப நம்ம போடலாமா? இப்ப பாருங்க, இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 75% ஹோல்டிங் கம்பெனின்னே சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்கல. நம்ம டைரக்டா 75% ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னா மைனாரிட்டி எவ்வளவு, 25%. பாருங்க, போட்டாச்சு. ஹோல்டிங் இது 75, மைனாரிட்டி இது 25%. சரியா? எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் அக்விசிஷன் கொடுத்திருக்காங்க. எந்த டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31st ஜூலை. ஓகே, இப்ப இயரோட ஸ்டார்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து க்ளோசிங் டேட் பேலன்ஸ் ஷீட் 31st மார்ச்னு சொல்லிட்டாங்க. இப்ப இயர் ஸ்டார்டிங் என்னன்னா 1st ஏப்ரல். 1st ஏப்ரல்ல இருந்து இந்த 31st ஜூலை வரைக்கும் எத்தனை மந்த்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மந்த்ஸ். ஏன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஜூலை 31st வரைக்கும் இருக்கு. அதனால 4 மந்த்ஸ். அப்ப ப்ரீ அக்விசிஷன் மந்த் எத்தனை அப்படின்னா 4. ஓகே, போஸ்ட் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு 8 மந்த்ஸ் தான். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 12 வந்துரும் எப்பொழுதுமே. அப்ப நம்ம ப்ரீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா பேலன்ஸ் வந்து ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஓகே, எஸ். இப்ப கரண்ட் இயர் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா ப்ராப்ளம்லயே என்ன சொல்லிட்டாங்க, S Limited earned profit of rupees 45,000 for the year. For the yearனா கரண்ட் இயர்ல earn பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப கரண்ட் இயர் ப்ராஃபிட் 45,000. சரியா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் கேபிட்டல் ப்ராஃபிட் போடுவோமா? கேபிட்டல் ப்ராஃபிட்டுக்கு ஓப்பனிங் ஜெனரல் ரிசர்வ் எடுக்கணும். எப்பவுமே ஜெனரல் ரிசர்வ் கொடுத்திருந்தாங்கன்னா அது ஓப்பனிங். அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓப்பனிங் இவ்வளவுதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பேலன்ஸ் வந்து கரண்ட் இயர்னு எடுப்போம். இதுல வந்து எதுவுமே கொடுக்கல ஜெனரல் ரிசர்வ் பத்தி. இப்ப இங்க கொடுத்திருக்க 70,000 ஓப்பனிங் தான். இப்ப அது கேபிட்டல் ப்ராஃபிட்ல நமக்கு வரும் கால்குலேஷனுக்கு. ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஜெனரல் ரிசர்வ் 70,000. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 45,000 கரண்ட் இயர். இப்ப இங்க இருக்கிறது 55. அப்ப ஓப்பனிங்ல எவ்வளவு இருந்திருக்கும், 10,000.
பாருங்க ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் P&L 10,000. இப்போ கரண்ட் இயர் ப்ராஃபிட் அதாவது 45,000ல ப்ரீ அக்வசிஷன் மந்த் எதுன்னு 4 months. இப்போ 4/12 போட்டோம்னா 15,000 வருது. ஓகேவா? இப்போ இது மூணும் சேர்ந்தது தான் கேபிட்டல் ப்ராஃபிட். 70 plus 10 plus 15 95,000 கேபிட்டல் ப்ராஃபிட். இப்போ இந்த 95 ஹோல்டிங்க்கும் மைனாரிட்டிக்கும் பிரிக்கணும். பாத்தீங்கன்னா 71,250 ஹோல்டிங் கம்பெனிக்கு அண்ட் மைனாரிட்டிக்கு 23,750. ஓகே, இதுல பர்சன்டேஜ் கொடுத்ததுனால நம்ம பர்சன்டேஜ்ல எடுத்து போட்டுக்கிறோம். இல்ல நம்ம ப்ரீவியஸா பார்த்ததெல்லாம் ப்ரொபோர்ஷன் நம்ம கண்டுபிடிச்சு இந்த ப்ரொபோர்ஷன் படி பிரிச்சுட்டு இருந்தோம். எஸ், இப்ப ரெவென்யூ ப்ராஃபிட் பார்க்கலாமா? எஸ், ரெவென்யூ ப்ராஃபிட்ன்றது என்னன்னா போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டை மட்டும் தான் எடுக்க போறோம். அப்ப கரண்ட் இயர் ப்ராஃபிட் 45,000, அதுல 8/12. ஏன்னா போஸ்ட் அக்விசிஷன் பீரியட் பாருங்க 8 months இல்லையா? சோ 8/12 போட்டோம்னா 30,000. அப்ப ரெவென்யூ ப்ராஃபிட் 30,000. இப்ப இந்த ரெவென்யூ ப்ராஃபிட்டை ஹோல்டிங் கம்பெனிக்கும் பாருங்க 75% போட்டோம்னா 22,500. மைனாரிட்டிக்கு 25% 7,500 வந்துருச்சு. ஓகேவா? இப்ப கேபிட்டல் ப்ராஃபிட் போட்டுட்டோம், ரெவென்யூ ப்ராஃபிட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இல்லையா? மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு நம்ம இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல மைனாரிட்டியோட ப்ரொபோர்ஷன் எவ்வளவு? 25% போடணும். பாருங்க 2 lakhல 25% போட்டோம்னா 50,000 வருது. அதுக்கப்புறம் கேபிட்டல் ப்ராஃபிட்டோட ஷேர் எவ்வளவுனா 23,750. அதுக்கப்புறம் ரெவென்யூ ப்ராஃபிட் ஷேர் பாத்தீங்கன்னா 7,500. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வர்றது தான் மைனாரிட்டி 81,250. ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம குட்வில்லா கேபிட்டல் ரிசர்வான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன எடுப்போம்? இன்வெஸ்ட்மெண்ட் எடுப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க 2,80,000 போட்டாச்சு. அதுல இருந்து இந்த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹோல்டிங் கம்பெனியோட ஷேரை மைனஸ் பண்ணணும். ஸோ 2 lakh into 75% போட்டோம்னா 1,50,000 வருது. அதுக்கப்புறம் கேபிட்டல் ப்ராஃபிட் ஹோல்டிங் கம்பெனி இதை மைனஸ் பண்ணணும். 71,250. ஓகேவா? இப்ப இந்த 1,50,000 71,250 இந்த 2,80,000 இருந்து மைனஸ் பண்ணோம்னா குட்வில் பாருங்க 58,750 வருது. சரியா? ஓகே, இப்ப அடுத்து நம்ம வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இங்க அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் கால்குலேஷன் இருக்கு இல்லையா? அதை போட்டுக்கலாம். ஓகேவா? அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் நம்ம ஓரலாவே போட்டுட்டோம். எவ்வளவு? 2,500 வந்தது. செக் பண்ணிக்கலாமா? பாருங்க, ப்ராஃபிட்ன்றது சேல் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். சேல் பிரைஸ்ன்றது 20, காஸ்ட் பிரைஸ்ன்றது 15. போட்டோம்னா 5,000 தான் ப்ராஃபிட். இதுல half of the goods were lying as unsold in the godown. half வந்து அப்படியே கோடவுன்ல இருக்கான். இப்ப அந்த half ஓட ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா 2,500. இதுதான் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட். இந்த அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்ட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அண்ட் ஸ்டாக்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட் போடும்பொழுது. ஓகே, இப்ப அதுக்கான நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 8 lakh ஷேர் கேபிட்டல் போட்டாச்சு. இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அப்ப இந்த ஜெனரல் ரிசர்வ் எடுப்போம், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுப்போம். இது ரெண்டும் தான் எடுக்கக்கூடாது. ஹோல்டிங் கம்பெனி இது நம்ம எடுக்கணும். பாருங்க, ஜெனரல் ரிசர்வ் எடுத்தாச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்தாச்சு. அப்புறம் ஹோல்டிங் கம்பெனி ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்ட போட்டுக்கணும். இங்க அன்ரியலைஸ் ப்ராஃபிட் இப்ப கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணா நமக்கு 2,60,000 வருது. இதுதான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகேவா? அடுத்து கிரெடிட்டார். கிரெடிட்டார் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வரும். 1,20,000 plus 80,000 பாத்தீங்கன்னா 2 lakh. இது ட்ரேட் பேயபிள்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஓகே, இப்ப லயபிலிட்டி சைடு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அசெட் சைடு பாருங்க, பிக்ஸட் அசெட் இருக்கு 5,50,000, 1 lakh. அப்ப இது டான்ஜிபிள் அசெட்ல வரும். பாருங்க 6,50,000 போட்டாச்சு. இப்ப இன்டான்ஜிபிளுக்கு நம்ம குட்வில் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதுதான் போட போறோம். 58,750 குட்வில் தான் இன்டான்ஜிபிள் அசெட். அடுத்து ஸ்டாக் இருக்கு. ஸ்டாக் பாத்தீங்கன்னா 1,05,000, 1,77,000 மைனஸ் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். பாருங்க, ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்றோம் 2,500. அப்ப நமக்கு 2,79,500 வந்துருச்சு. ஓகேவா? எஸ், இப்ப அதர் கரண்ட் அசெட்ஸ் பாருங்க, நமக்கு 2,25,000 பிளஸ் 1,28,000. இப்ப இது மொத்தமும் போட வேண்டியதுதான் 3,53,000. அவ்வளவுதான். இப்ப அசெட் சைடும் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்ப நம்ம இந்த நோட்ஸை வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு லயபிலிட்டிக்கு தேவையானதெல்லாம் போட்டாச்சு. ஷேர் கேபிட்டல் இங்க போட்டுட்டோம். அப்புறம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 2,60,000 போட்டாச்சு. அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேஷன் பண்ணோம் இல்லையா? 81,250 அதுவும் போட்டாச்சு. அண்ட் இங்க கரண்ட் லயபிலிட்டியில ட்ரேட் பேயபிள்ஸ் 2 lakh அதை போட்டாச்சு. ஓகே,
எஸ். இப்ப இந்த அசெட்டுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாமா? எஸ். பாருங்க, அசெட் தேவையானதெல்லாம் போட்டாச்சு. முதல்ல டான்ஜிபிள் அசெட் பாத்தீங்கன்னா 6,50,000 அதை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இன்டான்ஜிபிள் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 58,750. சோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக் பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 2,79,500. இது கரண்ட் அசெட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல இது வரும். ஓகே, 2,79,500. அண்ட் இது அதர் கரண்ட் அசெட்ஸ் பாத்தீங்கன்னா 3,53,000. ஓகே, இப்ப இதை ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா இதே 13,41,250 தான் வருது. ஓகே, அப்ப நம்ம சரியா போட்டிருக்கோம். ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? இந்த ஹோல்டிங் கம்பெனி சாப்டர் படிச்சோம்னா நம்ம 5 மார்க் 10 மார்க் மொத்தம் 15 மார்க் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.